வள்ளுவனோ நீயும் வாசுகியோ அடி தேவதையோ எந்தன் காதலியோ அண்ணன் நட்ட ஜின்னுக்கு சிங்காரி வங்க கடல் அல்லையின் முத்தாகி வள்ளுவன் கையெடு எழுத்தாணி அச்சு நகை கொண்ட அலங்காரி நடக்கிற 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 நடையழகு அவளற இடையழகு சேலைகள் மின்னுகிட்ட புது ரவிக்கையும் ஒரு தனி அழகு சிரிக்குது கண்ண கருவிழி சிவக்குது கண்ண மறுகுழி அழகிய அவளது முகம் அது மயக்கிடும் ஒரு தனி முழுமதி கூந்தல் சிற பிடிச்சவள் காவிய காதலி கரம் பிடிச்சவள் ஆழ்கடல் முத்து குளிச்சவன் கண்ணி அழகில சிக்கி தவிச்சவன் பாரதி கம்பனும் தேடிய மான்வெள்ளி மாயங்களால் பிள்ளை கொண்டது என் வழி சோழ கிளி அவள் அன்ன கிளி அவள் மாலை பணி தந்த தங்கமல்ல கொடி நாடறிஞ்ச அழகிகளா நீங்க எங்க ஜோடி உங்களை கட்டி கவா வச்சு கவா சொல்லி சூப்பரா இருந்தது. அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன ஃபீல் இருந்ததோ அதே மாதிரியே இருந்தது. ஆக்சுவலா நம்ம தொட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாட்டு வந்து கேட்கறது நல்லா இருக்கு. ஆனா அதை முயற்சி பண்ணோமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா எனக்கெல்லாம் மூச்சு அடிச்சிடும். நீங்க அந்த ஸ்டார்டிங்ல அந்த ரேப்லாம் பாடும்போது ரேப்பர்ஸ்க்கே உரிய அந்த ஒரு விஷயம் இல்லையா, அதை மூச்சு அப்படியே தம் கட்டி அப்படியே மாசா பாடுவாங்க. இந்த பாட்டுலாம் பாடுறதுக்கு முன்னாடி இந்த சாங்லாம் கம்போஸ் ஆன இடத்த பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. உங்களுக்குள்ளேயும் அதே மாதிரி ஏதோ நடந்திருக்கு. சரி, இது எப்படி உருவாச்சு இந்த சாங்? ஷோக்கு பெர்ஃபார்ம் பண்ண போயிருந்தேன். ஷோக்கு முதல் நாள் வந்து அண்ணா மீட் பண்ணாங்க. சும்மா கேஷுவலாக மீட் பண்ணிட்டு காய்ச்சிட்டு வந்துருக்கீங்க. ஒரு மிட் நைட் 2 மணி இருக்கு, நித்திர வரையில. அப்போ நான் சொன்னேன் அண்ணா கிட்ட போக மாட்டேன், வேற கூட்டிட்டு போறேன்னா அண்ணா சொல்லிட்டு தம்பி ஒரு பீட் ஒன்று இருக்கு, நான் போடுறதுக்கு நீ ரெப் பண்ணி சும்மா வாக்குறியா அண்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் அந்த வீடியோ. அது வந்து வீடியோ எடுத்ததே எங்களுக்கு தெரியாது. ஸ்பார்க் அண்ணா தான் வீடியோ அதுல இருந்து நைஸா எடுத்துட்டு படிச்சு முடிச்ச அப்புறம் தம்பி இந்த வீடியோ பாடுறான்னு. நான் சும்மா அப்படி போன இடத்துல பீட் படிப்பேன். ஒரு பீட்டை கேட்டா நம்ம நான் ஒரு பாட்டு கேட்டா ஒரு பீட் கேட்டா இல்லை இப்படி இந்த ரெப் பண்ணி பார்ப்பேன், அந்த பீட்டுக்கு ரெப் பண்ணி பார்ப்பேன் அப்படி இருக்கு. அப்படிதான் இந்த பீட் கேட்டோன்னே இது சும்மா அப்படி போட்டோன்னே படிச்சு கேட்கல, எனக்கு தெரியாத வீடியோ எடுக்கிறாரு மேட்டர். அப்ப ஸ்பார்க் வீடியோ எடுத்துட்டு நாங்கெல்லாம் சும்மா அப்படி வைப் பண்ணிட்டு இப்படி இருக்க வீடியோ காட்டாடி நல்லா இருக்கா அப்படின்னு குப்பன்னு எடுத்தீங்களா அப்படின்னு. அது பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் அப்லோட் பண்ண கூட தெரியாது. அடுத்த நாள் அப்லோட் பண்ணிட்டு நான் இது இப்போ இந்த வீடியோ போட்டிருக்காங்கன்னு சரி கொலாபரேட் போட்டிருந்தவங்க ஆக்செப்ட் பண்ணி போட்டு வந்தாச்சு. அப்புறம் தான் இது அப்படியே தவிர்த்து வந்து அப்படியே பரவிச்சு. சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணது. ஆமா, பிளானே இல்லை. எங்க வீடியோல பாத்தீங்கன்னா அதே இன்ஸ்டால் அடுத்த நாள் போட்டிருப்போம். பிஹைண்ட் தி சீன் சொல்லிட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டிருப்போம். அதுல நாங்க பண்ண வேலையெல்லாம் இருக்கும், எப்படி பேசணும் இப்ப எப்படின்னா ஒவ்வொருத்தரும் டோன் எடுக்கிறாங்க. இந்த டோன் நம்ம போட்டு இது போடலாமா அது போடலாமா இப்படி போடலாம், நடுவில் கட் ஆகும், வேற ஏதாவது காமெடியா பேசுவோம் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து இது ஒரு பீட்டு, இதுல வந்து என்ன தமிழ் வார்த்தைகளை போட்டாங்க. ஏன்னா அவங்க ரேப் பண்றப்ப ஃபாஸ்டா பாடுவாங்க இல்லையா, அப்போ நம்மளுக்கு புரியாது. அந்த வார்த்தைகளை இதுல போட்டா நல்லா இருக்குமே, அதை ட்ரை பண்ணுன்றப்பதான் டக்குன்னு எடுத்தது. ஸோ அது இவ்வளோ பேர் இப்படி வைரல் ஆகும்னு சத்தியமா யோசிச்சே பார்க்கல.